ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ட்ராவல் vlog. நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வந்து திருவண்ணாமலை போயிட்டு அங்கேருந்து கடலூருக்கு போயிட்டு அங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அப்புறம் நாகர்கோவில் போனோம். ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. திருவண்ணாமலையில் கோயிலுக்கு நாங்கள் போகலை. ஸோ அப்பா இறந்ததுனால ஒரு வருஷம் முடியாமல் அந்த பெரிய பெரிய கோயிலுக்கெலாம் நம்ம போகக்கூடாது இல்லைங்களா. ஸோ அங்கே இருக்க ஒரு 3 ஆஷ்ரம்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணோம். ரமண மகரிஷி ஆஷ்ரம், அப்புறம் யோகிராம் சுரத்குமார் ஆஷ்ரம், சேஷாத்ரி ஆஷ்ரமும் போயிட்டு இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் ட்ரிப்பு தாங்க. ஸோ திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி இதெல்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக நாகர்கோவில் போயிட்டோம். ஸோ அதை பற்றின vlog தான் இது. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்து எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ரமணாஸ் ஒரு ஹோட்டலில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்தது. ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஸோ அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஒரு 6:45க்கு நாங்கள் ரீச் ஆகிருந்தோம். 7 o'clock ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 7 o'clock மேலே நாங்கள் ஒவ்வொரு ஆஷ்ரமாக நாங்கள் போயிருந்தோங்க. ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி ஆஷ்ரமத்துக்கு தான் நாங்கள் போனோம். உள்ளே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸாக அலௌட் கிடையாது. ஸோ நான் வெளியிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. இது நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் பக்கத்துலேயே தான் இந்த ஆஷ்ரமம் இருக்குது. அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஆஷ்ரமம் இருக்குது. சேஷாத்ரி ஆஷ்ரமம் போயிட்டு அப்புறம் 8 மணிக்கு மேலே யாருமே அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. 8 மணிக்கு எல்லா ஆஷ்ரம்ஸும் க்ளோஸ்ட் ஆகிடும். ஸோ யோகிராம் ஆஷ்ரம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நாங்கள் போனோம். ஆக்சுவலி இந்த எல்லா ஆஷ்ரம்ஸும் பார்த்திங்கன்னா காலைல 5 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்கங்க. நம்ம வந்து அங்கே போய் இருந்து மெடிடேட் பண்ணுறதும் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதான் அவங்களோட மெயின் விஷயமே. ஆக்சுவலி இது நான் வந்து சேஷாத்ரி ஆஷ்ரமத்துக்கு வெளியில் உள்ளதை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் உள்ளே உள்ளது எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை ஆக்சுவலி. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது நெக்ஸ்ட் டே மார்னிங்க. நாங்கள் யோகிராம் சுரத்குமார் ஆஷ்ரமுக்கு நாங்கள் வந்திருந்தோம். அரௌண்ட் ஒரு 6:30 ரேஞ்சுக்கு தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். மார்னிங் 5 o'clockே இந்த ஆஷ்ரம்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிடுவாங்கங்க. யோகிராம் சுரத்குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நார்த் இந்தியனுங்க. அவரை கூப்பிடுறதே வந்து அவரே வந்து பிச்சைக்காரன் தான் அவர் சொல்லுவார். அவர் திருவண்ணாமலையில் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருங்க. இவருடைய ஆஷ்ரம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி போகக்கூடிய வழியில் 5 கிராமம்னு ஒரு இடத்துல வந்து காணி மடத்தில் வந்து அவருடைய ஆஷ்ரம் இருக்குது. நான் அங்கேயும் நான் போயிருக்கேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு 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 ஆளுங்க தாங்க. எங்களுக்கு இவரை பற்றி ரொம்ப தெரியாது ஆக்சுவலி. எங்களோட ஃப்ரெண்டு வந்து காயத்ரி சொல்லும்போது ரொம்ப தெரியல. பட் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஃப்ரெண்டோட பால் காட்சிக்கு போயிருக்கும்போது தான் அவர் அங்கே வந்திருந்தார். அந்த யோகிராம் சுரத்குமாரோடைய டிவோட்டி ஒருத்தர் அங்கே வந்திருந்தார். அப்போதுலேருந்து தான் அவரை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிதுங்க. இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒரு வடநாட்டிருக்காரு, அவருக்கு அவ்வளவு சித்து இருந்திருக்கு. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து அவர்கிட்ட வந்து ஆசி பெற்றிருக்காங்க. பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை சினி ஃபீல்டில் இளையராஜா சார், விஜய் யேசுதாஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் வந்து திருவண்ணாமலையில் அவர்கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் இவரை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நம்ம நாகர்கோயிலில் இருந்துக்கிட்டு நமக்கு இவரை பற்றி தெரியாமல் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். நான் சரி இவரை போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இவரோட காணி மடத்துக்கும் நாங்கள் போய் பார்த்தோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, பெங்களூருக்கு எங்கள் வீட்டுக்கு அவர் வந்தார். யார்? பொன் காமராஜ் அவர் வந்தார். தேவிகி அம்மாவும் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் அவருடைய டிவோட்டி தான். ஃபுல்லாகவே அவங்களோடய ட்ராவல் பண்ணியிருக்காங்க தேவிகி அம்மா. ப்ளஸ் பொன் காமராஜ் அங்கிளும் அப்படி தான் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவர் பொன் காமராஜ் அங்கிள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பெங்களூர் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ திருப்தியாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு சக்தி வந்து அவர்கிட்ட இருக்குது யோகிராம் சுரத்குமார். அந்த மந்திரத்தை டெய்லி காலையில் ஒரு 7 times, அப்புறம் ஈவினிங் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நைட்டு வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 7 times சொன்னால் அவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவிக்கு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. பசங்களுக்கு வந்து ரொம்பவே அட்வைஸ் பண்ணாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. யோகிராம் சுரத்குமாரில் வந்து உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. பட் அவருடைய சமாதின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அவங்க விடலை. ஆக்சுவலி அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பசங்களை கூப்பிட்டு தனித்தனியாக அட்வைஸ் பண்ணாங்கங்க. என்ன படிக்கிற, உன்னோட ஆம்பிஷன் என்ன, எல்லாம் தேவிக்கு அம்மா கேட்டாங்க ஆக்சுவலி.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, யோகிராம் சரத்குமாரோடைய கிரிவல பாதை ஓகேங்களா? திருவண்ணாமலையோட ஃபேமஸே வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் தான். அவர் யோகிராம் சரத்குமார் வந்து என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் கோயிலை சுற்றி நம்ம கிரிவலம் போவோம் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் வயசானவங்களாக இருக்கட்டும், நிறைய பேரால் அது நடக்க முடியாது. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட ஆஷ்ரமில் நான் கிரிவல பாதை வச்சுருக்கேன். அந்த பாதையில் வந்து நீங்கள் கிரிவலம் பண்ணாலே போதும், அங்கே நீங்கள் திருவண்ணாமலையில் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ஈக்குவல் ஆகிடும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோகிராம் சரத்குமார் சொல்லியிருக்காருங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அன்றைக்கி மார்னிங் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் தாங்க இருக்கிறாங்க. நிறைய இந்த 3 ஆஷ்ரம்ஸ் நாங்கள் போனோம் பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஃபாரினர்ஸ் தான். அவங்க அங்கே உட்காந்து சாண்டிங் பண்ணிவிட்டு அவங்களுடைய மந்த்ராஸ் எல்லாமே சொல்லிவிட்டு யோகிராம் சரத்குமாரோடைய பாட்டெல்லாம் பாடிட்டு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இவங்க எப்படி வந்து இங்கே வந்து கனெக்டடாக ஆனாங்கன்னே தெரியல. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அங்கே. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாமே விட்டுட்டு ஓகேங்களா, இங்கே வந்து அவங்க வந்து சமூக சேவை பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்ததுங்க. ஸோ யோகிராம் சரத்குமார் அந்த ஆசிரமெல்லாம் போயிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் லைட்டாக உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எந்த கோயில் போனோம் பார்த்தீங்கன்னா, கடலூரில் இருக்கக்கூடிய திருவந்திபுரம் ஹயக்ரீவர் கோயிலுக்கு தாங்க நாங்கள் போனோம். ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது ஃபுல்லாகவே மலைக்கு மேலே தான் வந்து இந்த ஹயக்ரீவர் இருக்கிறாரு. இதை பற்றி ஒரு வீடியோ நான் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னுடைய சேனலில். உங்களுக்கு வேணால் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த கோயில் முழுக்க படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று தான் ஆக்சுவலி. நம்ம திருப்பதி பெருமாள் கோயில் ஃபஸ்ட்டுனா இது செகண்டரி இதில் வருதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ படியெல்லாம் ஏறி நாங்கள் உள்ளே போய் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி செம்ம கூட்டமாக இருந்தது. ஏன்னா லீவ் பார்த்தீங்களா, ஸோ அந்த கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. உள்ள வீடியோ அசிஷுவல் எடுக்க விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து வெளியில் எடுத்த வீடியோ தான் ஆக்சுவலி. இந்த ஹயக்ரீவரோட மந்திரம் வந்து இருக்குங்க. அதை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள படிப்பில் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதை சொல்லணும். அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என் பசங்களுக்கும் நான் அதை பார்த்துருக்கேன் நான். கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்லி பாருங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு பங்களோ மாதிரி ஒன்று பாண்டிச்சேரியில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு 2 டேஸ்க்கு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பாண்டிச்சேரி ட்ரிப் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியோடு தாங்க நாங்கள் சேர்ந்து போயிருந்தோம். இது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப வீடியோ அங்கே எடுக்க முடியல. நாங்கள் பீச்சஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் போயிருந்தோம், மதுரோடைய ஆஷ்ரம் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ ஏற்கனவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பங்களாவை உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன் உங்கள்கிட்ட ஃபுல்லாக காமிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிஸ் நிறையவே இருந்தாங்க. நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ இதெல்லாம் ரொம்ப செட் ஆகாது. ஸோ அதனால் நான் எடுக்கலை ஓகேங்களா. ஸோ 2 டேஸ் கழித்து நாங்கள் கிளம்பி நாங்கள் நாகர்கோவில் போயிட்டோம். எல்லோரும் அவங்க சென்னையிலேருந்து வந்தவங்க சென்னைக்கு போயிட்டாங்க. ஸோ நாகர்கோவில் போகும்போது அந்த ஹைவேயில் இருக்க வீடியோ தான் நான் எடுத்தேன். சன் செட் ஆகக்கூடிய டைம் ஆக்சுவலி. நாகர்கோயிலையும் பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் 31 மத்தியானம் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி என்னுடைய தம்பிஸ் அண்ட் தங்கச்சிஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நானும் உண்டு அதில். ஸோ நாங்கள் அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டோம். செம சூப்பராக இருந்தது அந்த டே எங்களுக்கு. அன்றைக்கி அந்த டே பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு அவ்வளோ சந்தோஷமாக நல்லா ஜாலியாக போச்சுங்க. என்ன ஒரு சின்ன வருத்தம், எங்கள் அப்பா இல்லாதது தான். ப்ளஸ் வந்து இன்னும் ஒரு 4 பேர் வரல. ஸோ அவங்கள நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணோங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு மத்தியானத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். வெஜ்ஜில் வந்து ஃபுல்லாக மீல்ஸு, அப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் மட்டன் பிரியாணி, அப்போ எக் கறி அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டே வந்து பார்த்திங்கன்னா
எல்லாரும் வந்தது, ரிலேட்டிவ்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது தாங்க வந்து பெரிய கோல்டன் மூமெண்ட். எல்லாருமே அவங்கவங்களோட பிஸி ஸ்கெடியூலை விட்டுட்டு அன்றைக்கி இந்த ஹாஃப் அ டே வந்து ஃபேமிலிக்காக அவங்க செலவு பண்ணது வந்து பெரிய விஷயம். உங்களுக்கும் 2025 நல்லபடியாக முடிஞ்சு 2026 வந்து நல்லபடியாக தொடங்கியிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த நியூ இயரில் வந்து எல்லாத்துக்கும் இந்த வருஷம் வந்து நல்லபடியாக எல்லா விஷயங்களும் நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாமா?